ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் முதலாவது கோணலானவைகளை செவையாக்குவேன், இரண்டாவது தடைகளெல்லாம் நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார், மூன்றாவது வல்லதூதர்களை அனுப்புவார், வழித்துணைகளை அனுப்பி நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லாரிடமிருந்தும் அவர் நம்மை காப்பார். நாலாவது, அவரே முன்னே செல்கிறார் என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்ய புறப்பட்டு இருப்பார். முன்னே செல்கிறவர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை வெற்றி சிறக்கும்படி செய்வார். ஐந்தாவது, அவர் முன்னே செல்கிறார் என்றால் அவருடைய வருகைக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பி இந்த உலகத்தை எச்சரிக்கை விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே அவருக்காக செயல்பட வேண்டிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நீங்களும் நானும் தான். அமெரிக்கிற திருச்சபை தீர்க்க தரிசன திருச்சபை, அப்படிதானே? அவர் சர்ச் இஸ் a prophetic church. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உருவான திருச்சபை. அப்படியானால் நீங்களும் நானும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்தை செய்கிறோமான்றதான் சந்தேகமாக இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். என் வாழ்க்கையில் இருக்கிற நான் சந்திக்க போகிற அநேக கோணலான காரியங்களை நீ செவையாக்கும் ஆண்டவரே, நீ செவையாக்குவீர். அது மட்டும் இல்லை, என்கிட்டயே நிறைய கோணலான காரியங்கள் இருக்கிறது, என்னையும் செவையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நியமித்திருக்கிற ஊழியத்தை, நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி ஊழியத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம்.